சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பொதுவாகவே அவருடைய படங்களின் 2ஆம் பாகத்துல நடிப்பதே கிடையாது. இந்த விஷயத்த பல ஆண்டுகளாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. தற்போது ஜெயிலர் 2 படப்பிடிப்புல கலந்து கொண்டிருக்காரு. இந்த படத்துடைய 1ஆம் பாகம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாம 2ஆம் பாகம் அதை விட சூப்பர் டூப்பராக இருக்கு. அது மட்டும் இல்லாம படத்துடைய ஸ்கிரிப்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்றதுனால நம்பிக்கையுடன் இந்த படத்துல களமிறங்கி இருக்காராம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். ஆகையால சூப்பர் ஸ்டார் இனிமே 2ஆம் பாகத்துல நடிப்பார் அப்படின்ற ஒரு செய்தி போய்க்கொண்டுமே இருக்கு. இந்த வேலையில பாத்தீங்கன்னா தற்போது சூப்பர் ஸ்டார் அட்லி அவர்களுடைய சந்திப்பு சமீபத்துல நடந்திருக்கு. இவங்களுடைய சந்திப்பு நடந்தவுடன் இவங்க 2 பேரும் படம் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு டாக் சோசியல் மீடியாக்கள்ல போய்கொண்டிருக்கு. அது கிட்டத்தட்ட உண்மைதான் அப்படின்னு ரஜினி சார் தரப்புல இருந்து தகவலுமே வெளியாகி இருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா அட்லி அவர்கள் 2 கதையை சூப்பர் ஸ்டாரிடம் சொல்லியிருக்காராம். ஒன்று பாஷா 2க்கான கதை மற்றும் ஒன்று அட்லியுடைய ஓன் ஸ்டோரி அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த 2 கதையில சூப்பர் ஸ்டார் எந்த கதையை தேர்ந்தெடுப்பார் அப்படின்றது தெரியல. மேலும் பாத்தீங்கன்னா பாஷா 2 திரைப்படத்துல ரஜினி சார் மட்டுமல்ல அவருக்கு வில்லனாக ஒரு ஸ்ட்ராங்கான ஹீரோவுமே போட இருக்காராம் அட்லி அவர்கள். அதன்படி பாத்தீங்கன்னா இந்த கேரக்டருக்கு அஜித் சார் சூட் ஆவார் அப்படின்னு பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த காம்போ இணையதா இல்லையா அப்படின்றத. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.